பாருங்க மேடம், அடிக்க வருது பாருங்க மேடம். என்ன மேடம், என்ன ஆம்பளை எகிரி பேசுறீங்க? பொம்பளைங்க அடக்கடக்க மேடம், இது வாந்தி ஈஸி இருக்கா? உங்களுக்கு எப்ப தெரியும் இந்த அம்மா ஆம்பளையா மாறினது? கடந்த 3 நாளா இப்படி மாறி தெரியும். நான் தான் வாசல் தெளிக்கிறேன், நான் தான் கோலம் போடுறேன், எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். நான் செய்யறது எல்லாம் இவன் செய்யறான் மேடம். கவுன்சிலிங் கொடுக்குறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா. மேடம் நீ அழுதா எனக்கு மனசு இல்ல மேடம், இல்ல மேடம், உங்களுக்கு கேளுமா, எவ்வளவு கஷ்டமான புருஷன் பாருப்பா. எனக்கு வேணாம் மேடம், எனக்கு வேணாம் மேடம். கையில சொல்லு. சொல்வதெல்லாம் போய் பொறுக்கி நாயே மேலே வைக்காத கை. நான் தான் உங்கள் சிலிக் சுமித்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விகாரமான கேஸை தான் பார்க்க போறோம். அது என்ன கேஸ்ன்னு இன்னும் தெளிவா புரியல. ஏதோ அந்த கேஸ் வரட்டும், நம்ம பைத்தியம் முடிக்காம இருந்தா சரி. சொல்லுப்பா, என்ன பார்த்து ஏதோ ரொம்ப மோசமான கேஸ்ன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அழுவாதப்பா, என்னாச்சு சொல்லுப்பா. சொல்லவே முடியல சொல்ல. சரிப்பா, வாயால சொல்லுப்பா, என்னப்பா சொல்ல முடியல. ஊர் உலகத்துல இப்பெல்லாம் நடக்குமா மேடம்? என்னப்பா ஆச்சு? ஏன் மேடம் கேக்குறீங்க? சொல்லுப்பா. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ ஆச்சரியம் படபடன்னு ஆகுதுப்பா. நாய் பண்ணியா மாதிரி பார்த்துருக்கீங்க, தண்ணி கூட்டி காயாய் பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க ஒரு பொம்பளை ஆம்பளையா மாறிடுச்சு மேடம். அடியாத்தி, யாருப்பா அது? என் பொண்டாட்டி தான் மேடம், என் பொண்டாட்டியா? அவளே மாதிரி அவளை சித்திரவதை பண்றா மேடம். என்னைய ஐயோ, ஏன் சொல்ல எங்கேயும் போயிட்டு வரட்டு போயிட்டு ஆம்பளை மாறிட்டா மேடம். எங்கப்பா போனா? ஆபரேஷன் பண்ணி கூப்பிட்டு கேளுங்க மேடம், கூப்பிட்டு கேளுங்க மேடம். எந்த பொம்பளையும் காணோம் இங்க. ஐயோ மேடம், அங்க நிக்கிறதே அவதான் மேடம். வண்டியில போட்டு வாமா. நான் மேடம், எப்படி இருக்கீங்க? பேர் என்ன? என் பேர் பாக்கியராஜ். என்னப்பா ஆம்பளையா மாறிட்டேன்னு சொன்னா மெண்டலா மாறிட்டேன்னு உட்காந்துருக்கீங்க. கேள்வி பஞ்சாயத்தை புடிச்சு ஆம்பளை வாழ முடியாது மேடம். என்னை தீர்த்து விட்டுருங்க மேடம். ஆம்பளைப்பா, என் வயசு இருக்காதப்பா. ஏன்பா என் வயசு இருக்கு? துக்கத்துல சொந்த அடைக்குது மேடம். நீ ஆம்பளையா பேசுப்பா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஆம்பளையா மாறினது பேசுவோம். இல்லம்மா, ஏம்மா மெண்டல் பிடிச்சிருக்க உனக்கு? எனக்கு மெண்டல்லாம் பிடிக்கல, நான் தெளிவா இருக்கு. எனக்கு என்ன மேடம், பாக்கியராஜுக்கு என்ன குறைச்சல்? வண்டி பாருங்க மேடம், பாருங்க மேடம். நான் வாங்கினேன். நீ வாங்கினியா? என்னம்மா முடிய காணோம்? இந்த மேடம் பார்த்தீங்களா, சுருண்டு கேள்வியார். நீளமா இல்லையா முடி? மேடம், நான் காசு கொடுத்து இப்படி நீ ஆக்டிவ். எங்கம்மா போன? கடைசியா எங்க போன? கடைசியா நைட்டு 10 மணிக்கு ஒயின் ஷாப் போனேன் மேடம். சரிம்மா, பொம்பளை ஆளு குடிப்பாளாமா? எந்த பொம்பளை மேடம்? மேடம் அவன் பொம்பளை இல்லை, இப்ப ஆம்பளை மாறிட்டால மேடம். எல்லாம் மறந்து ஆம்பளை மாதிரி எல்லாமே பீடி அடிக்குது மேடம். எனக்கு தெரியாம பாத்ரூம்ல புகையா வருது. எங்கேனாலும் பார்த்தா பாத்ரூம் உட்காந்து பீடி இழுத்துட்டு இருந்தா மேடம். என்னெல்லாம் செய்யறாங்க மேடம்? தடுக்கெல்லாம் போட்டிருக்கீங்கம்மா. மேடம் கடுக்கான இல்ல, அது என்னம்மா? ஆம்பளைக்கு காது குத்தி இருக்காங்க, கெடா வெட்டி. அப்படியா? சரிம்மா. இருங்க, பீடி எங்கம்மா பீடி? காதுல சொல்லி வச்சிருக்கேன், சந்திரிகா பீடி. பீடியாம்மா? அதுதான் மேடம் அடிப்பேன், நெஞ்சுக்கு இதமா இருக்கும். கவலைப்படாதப்பா, நம்ம டீம் இருக்குப்பா. நல்ல டாக்டரா கூப்பிட்டு நான் மாத்தி அனுப்புங்க மேடம். பிள்ளைங்க எல்லாம் நான் ஆச்சு மேடம். சாப்பிட்டு நான் தான் சமைக்கிறேன், நான் தான் வாசல் தெளிக்கிறேன், நான் தான் கோலம் போடுறேன், எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். நான் செய்யறது எல்லாம் இவன் செய்யறான் மேடம். கவலைப்படாதப்பா, சிலுக்கு இருக்கேன்ப்பா. ஐயோ, நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா. சரியா? நீ அழுதா எனக்கு மனசு இல்ல மேடம், இல்ல மேடம். இந்த உலகத்துல பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைய மாறிட்டுனா வச்சுங்க, ஆம்பளைங்க நிலைமை ரொம்ப மோசம் மேடம். நான் 4 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேடம் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கான்? மேடம் ஆம்பளை சாவாட்டாடுறா மேடம். நான் பக்கத்துல சாவு வந்துருச்சுன்னு பிள்ளைங்கள எல்லாம் கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கேன். கொரோனா வரும். கொரோனா வராது மேடம், இப்படி ஆடணும். நாட்டுக்கு துருத்திக்கணும் பாருங்க மேடம். பக்கத்துல சாவு வந்துச்சுன்னா குழந்தைங்க எல்லாம் உட்காந்து நான் கதை வச்சுட்டு இருந்தா போய் டப்பா குத்து ஆடிட்டு இருக்கேன் மேடம். டப்பா குத்து ஆடிட்டு இருக்கேன் மேடம். நேத்து நைட்டு மேடம் என்ன சரக்கு குடிச்ச? நினைக்கிறேன் மேடம். மேடம் காசை வீட்டுல பரகேசி போய் 5 பெட்டில் வைக்க மாட்டேன் மேடம். அப்பெல்லாம் குரல் பாக்க கெடா மாதிரி ஆயிடுச்சு மேடம்.
அங்க இருக்கிறவன் உள்ள வச்சு பூட்டிட்டான். அதனால குளிக்கல, ஓட்ட சட்டையோடய வந்துட்டேன். மேடம் இது வாந்தி ஈந்தி இருக்கா? உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த அம்மா ஆம்பளையா மாறினது? கடந்த 3 நாளா இப்படி மாறி தெரியுது மேடம். மண்டே போய் எங்கே மாத்தின்னு தெரியல. மண்டே இப்படி ஆயிடுச்சு மேடம். கொதறி விட்ட பொருளி பல்லு மாதிரி ஆயிடுச்சு மேடம். மண்டேல புழு இருக்கா? புழு இல்ல மேடம், அது ரோலிங் ஏர். இன்னைக்கு வீட்டுல வச்சிருந்த 15,000 ரூபாய் எடுத்து போய் இந்த மண்டையை மாத்திட்டு வந்திருக்கா மேடம். ஏம்மா கெத்து மேடம், எல்லாம் கெத்து இருக்கட்டும்மா. ஏம்மா பாக்கெட்லாம் நோண்டாதம்மா. பாக்கெட்டுக்குள்ள பீடி வச்சிருக்கியா? சிரிச்சுட்டே இருமா, லூசாமா நீ. சிறிது இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். இந்த வீடியோ ஸ்பான்சர் செய்வது இந்த அம்மா ஆம்பளையா மாத்துனவன், அந்த குடிகாரன், அந்த கொடுத்தவன், இந்த அம்மா சட்டை கொடுத்தவன், இவங்க எல்லாரும் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இத்துடன் இந்த வீடியோ சிறிது இடைவேளைக்கு பிறகு தொடரும். இதை விடைபெறுவது உங்கள் சிலுக்கு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இது உப்பு இருக்காவா? நான் டூத் பேஸ்டே இல்லாமல் உட்காந்துருக்கேன், உப்பு இருக்கான்னு கேட்குறியா? கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ப்ரஷ் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இந்தாங்க, இந்த ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியானது, தரமானது. சம்டைம்ஸ் நீங்கள் இதில் பல்லு விளக்கலாம், தேவைப்பட்டால் கக்கூஸ் கூட கழுவலாம். வரோம். என்ன கக்கூஸ் விளக்க கையில் கொடுத்துட்டு போயிட்டான்? சரி பரவாயில்ல, இதில் நல்லா பல்லும் விளக்கலாம் போல் இருக்கு. வெல்கம் பேக் டு சொல்வதெல்லாம் போய் பொறுக்கி நாயை மேலே வைக்காத கை. எப்போ இருப்ப ஆக்சன் பண்ணப்பா? எனக்கே பயமா இருக்கா. இருக்குப்பா. ஐயோ நார்மி. ஏம்மா என்னம்மா? போடாதம்மா, நேர்கள் பார்க்கறாங்க. எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கா? ஏம்மா போடக்கூடாதும்மா. நோய்மா அது. சரி, உடம்புக்கு கெடுதிமா. மேடம் நீங்க இதை சொல்லிட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க, பஞ்சாயத்து ஆரம்பிங்க மேடம். ஐயோ என்ன பண்றது? வெல்கம் பேக் டு சொல்வதெல்லாம் போய் பொறுக்கி நாயை மேலே வைக்காத கை. நான் தான் உங்கள் சிலுக் சுமித்ரா. கரெக்டா சொல்லிட்டேனா? சொல்லு பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இவன் வேணாம் மேடம். எனக்கு தீர்த்து விட்டுருங்க. இவன் வேணவே வேணாம். எனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து உங்க டீம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க மேடம். இவன் யாருன்னு இவளுக்கே முதல்ல தெரியல. மேடம் அவன் எங்கேயாவது பைத்தியக்காரி ஆஸ்பத்திரி சேர்த்து விடுங்க. எனக்கு உங்க டீம் வச்சு வேற பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணை எனக்கு கட்டி வச்சு ஒரு 50 பவுன் போட்டா போய் எனக்கு ரொம்ப அதிகமா வேணாம் மேடம். இதை எங்கேயா தோட்டி விடுங்க மேடம். எங்கேயா தோட்டி விடுங்க மேடம். பாருங்க மேடம், அடிக்க வருது பாத்து மேடம். என்ன மேடம்? என்ன ஆம்பளை எகிரி பேசுறீங்க? பொம்பளைங்க அடக்கடை. எனக்கு இருக்குடா. எனக்கு மேடம் இருக்காங்க. 18 வயசுல ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் மேடம். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஜாம் நான் கல்யாணம் பண்ணேன் மேடம், விஜய் மண்டபத்துல. அவ்வளவுதான் மேடம். என்ன மேடம்? அது பைத்தியம். ஐயோ பொண்டாட்டியில மேடம் பாக்கியராஜ்னு சொல்லிட்டாலே மேடம். நீங்க பாக்கியராஜ் கேலியன் பேர் என்னது? பாக்கியராஜா. கேலி பாக்கியாங்கிற பேரை தான் பாக்கியராஜ்னு மாத்திட்டா மேடம். பாக்கியராஜா. பாக்கியராஜ் மேடம், கேலியன் பாக்கியராஜ். எதுக்கு மண்டைய பிடிக்கிற போப்பு? மேடம் இப்பதான் கல்லு விழுந்துருல மேடம். ஓஹோ, அங்க மண்டைய கல்லு பேசிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. ஏய் வீட்டுக்கு வா, நீ செத்தடி. நீ வாடா, வீட்டுக்கு வாடா. உன்னை நான் வந்து மேடம் நான் போய் பொண்ணு வீடு ஜாலியா இருப்பேன் மேடம். யாரு உன் பொண்ணு வீடு? பொண்ணு பாத்துருக்கேன். பேசு மேடம், பொண்ணு பாத்துருக்கேன். மேடம் பேசிருக்கேன் மேடம். பேசு லூசு மேடம், பேசிட்டு தான் மேடம். பேசு சொல்றேன். ஒண்ணு கொஞ்சம் நல்ல மீசை வேற வரப்போதா மேடம். ஏற்கனவே மீசை வந்துருச்சங்க. இங்க பாருங்க முடிக்கிட்டு உட்காரு. மேடம் கெத்து மேடம். கெத்துமா. இப்படி சட்டை எடுத்துக்கிட்டு இப்படி மீசையை முறுக்குனா நான் கெத்து மேடம். அருவாள் எடுத்து சீச்சிருவேன். வாடா, பாத்திரம் எடுக்க சொன்னா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வாடா. இப்படி பேசாத. மேடம் என் வாய் மேடம் ஒழுங்கா பேசு. ஒரு ஆம்பளை மரியாதை கொடுங்க. ஆம்பளை மதிக்கணும். என்ன மேடம் பேசி? என்ன மேடம்? எனக்கே ஒரு மார்க்கமா இருக்கு. டாக்டர்ட்ட கூட்டி போய் பாப்போம். கவுன்சிலிங் கொடுத்து வேணாம் மேடம், எனக்கு வேணாம். ஆம்பளை மறந்துவிட்டு நான் போய் நான் என்ன பண்ண முடியும் மேடம்? நீ வந்துட்டாப்பா. ஐயோ வேணாம் மேடம், எனக்கு தீர்த்து விடுங்க மேடம். ஒரு அரை வீங்கா இருக்கு, பத்த வச்சு. பாத்தீங்களா மேடம், இந்த மாதிரி ஆம்பளைட்ட போய் நான் எப்படி வாழ்றது? கேட்க மாட்டீங்களா நீங்க? தீப்பெட்டி லைட்ரைங்க தீப்பெட்டிங்க என்கிட்ட இருக்குமா லைட்? ஆன்ஸ் போட்டு அதை துப்பிட்டு வாமா போய். அது ஒரு சைடு இருக்கு மேடம். நான் ரெண்டு சந்திரிக்கா 2 இழுப்பு தீப்பெட்டி உங்க டீம்ட்ட கேட்டு தீப்பெட்டி வாங்கி. தீப்பெட்டிலாம் யார் வச்சு? மேடம் மூக்குல ரவுண்டு புகையா விடுவேன் மேடம். இப்படி விடுவேன் இமான் அண்ணாச்சி மாதிரி. மூக்கு ஊசியாலமா இருக்கு உனக்கு. எப்படிமா ரவுண்ட் ரவுண்டா வரும்? அது வரும் மேடம். இப்படி வரும் கூடுவேன். இதே துப்பு கட்டுவேன் மேடம். வீட்டுல துணி துவைக்க சொன்னதுக்கே நொர வராது. நான் ஒரு ஆஸ்பத்திரி சொல்றேன். நல்ல ஆஸ்பத்திரி தான். சரி கம்பி கம்பியா போட்டு வச்சிருப்பாங்க. 2 சங்கிலி வாங்கி தரேன். நம்ம பசங்க இருக்காங்க இங்க, பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க 2 சங்கிலியை போட்டு தர இழுத்துட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில போட்டு கூண்டுல போட்டு. இங்க பாருங்க மேடம், ஏதாவது பீடி ரேட் போட்டு இருக்கா? கேமரா முன்னாடி தப்பா பேசுறாங்க. பீடி தரல மேடம்.
மேடம். அப்புறம் என்ன ஒரு கோட்டு சொறி வச்சு எங்க கையில விழுந்துருச்சு மேடம். ஏம்மா நீ குடிகாரி ஆயிட்டியா மேடம் 150 ரூபா மேடம் கடை. உடல்நலது கேடுமா உனக்கு எவ்வளவு தங்கமான புருஷன் பாருமா. வேணாம் மேடம் எனக்கு வேணாம் மேடம். கையில சொறி வச்சு உங்க டீம் சொல்லி வேற பொண்ணை பாருங்க மேடம். எனக்கு பாக்கியா கிக்கானாதீங்க மேடம். அம்மா தாய் ஒரு நிமிஷம் பொறுமா பாக்கியா. நான் சொல்றேன் கேளுமா, நீ நல்ல பிள்ளை தான். பாக்கியராஜ் தான் மேடம். சரிம்மா பாக்கியராஜ், சொல்லுங்க மேடம். ஏன் பாருமா பிள்ளை, நான் சொல்றதை கேளு. இப்படி கத்துக்கோ உனக்கு தங்கமான புருஷன் மாப்பிள்ளை. மேடம். எனக்கு புருஷன் வேணாம் மேடம், பொண்டாட்டி தான் மேடம். இல்ல மாப்பிள்ளை, நீ ஆம்பளைய கட்டிக்க மாப்பிள்ளை, சூப்பரா இருக்கும். வேணாம் மேடம். ப்ளீஸ் மாப்பிள்ளை. வேணாம் மேடம். மேடம் என்ன கேட்கவே மாட்டேங்கிறா, எப்படி பேசுறானோ. இதெல்லாம் பண்ணி தீட்டு விடுங்க மேடம். என்னத்த பண்றது? உங்க டீம்ல அழகான ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? எனக்கு கல்யாணம் ஆகலமா. ஆகல. உங்க போட்டாவே இந்த லிஸ்ட்ல வச்சிருங்க மேடம். ஏம்மா என்னம்மா உனக்கு இங்க பாரு மேடம். கால் வலியுற முகம். மேடம் ஆம்பளை கல்யாணம் பண்ணா மேடம் பண்ணுவேன். செட்டு பல்லு வச்சிருக்கா மேடம். கம்பி போட்டு கட்டி இருக்கா மேடம். நல்லாமா இருக்கு. கம்பி போட்டு சிமெண்ட் போட்டு மூடி வச்சிருக்கேன் மேடம். வாய்க்குள்ள மூடி வச்சிருக்கேன். அவன் எதையும் மூட மாட்டான் மேடம். மேடம் செட்டு பல்லு மேடம், செட்டு பல்லு. சரிம்மா, செட்டு பல்ல பத்தி அப்புறம் பேசுவோம். ஒரு நிமிஷம் இருமா, மண்டையை நோண்டிட்டே உட்காருமா. இத்துடன் விடைபெறுகிறோம். சிறிது நேரம் என்ன மேடம் முடியுதுங்கிறீங்க? தீட்டு விடுங்க மேடம். இருப்பா. நீ பீடி அடிச்சிட்டு ஓடு. நான் தீப்பெட்டி பேசுறேன். ஓ பீடி அடிச்சிட்டு வா. பிரேக் சொல்லிக்கிறேன். அனுப்பிச்சுடுங்க மேடம். ஓ பீடி அடிச்சிட்டு வா. போக உள்ள வரக்கூடாது. சிறிது இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். பீடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் செய்வது இந்த மொட்டை மண்டை பீடி, இந்த சுருட்ட முடி பீடி, இந்த எலி வச்ச தாடி. எலி வச்ச தாடியா, எலி வச்ச தாடி ஸ்பான்சர். அதுக்கப்புறம் இப்படி இப்படி இப்படின்றாரு கேமரா. சுருட்டு, சுருட்டு. என்ன சொல்ற? சுருட்டா, சுருட்டு, இது உருட்டு. இந்த வீடியோ ஸ்பான்சர் பை எல்லாம் உருட்டு. என்ன மாதிரி அழகான இந்த சிக்கு இல்லாத கூந்தல் வேணுமா? இதோ வந்து விட்டது ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வேணுமா? கெமேசான் போங்க, ரொம்ப எளிதாக கிடைக்கிறது. வரட்டா. வெல்கம் பேக் டு சொல்வதெல்லாம் போய் பொறுக்கி நாயை மேலே வைக்காத கை. நான் தான் உங்கள் சில்லிக் சுமித்ரா. தொடைய தடவராப்ல உன் புருஷன். அவன் யாரையும் தடவட்ட மேடம். இப்படி மாறிட்டா நான் இங்க மேடம் போறது? ஏன்னாப்பா, நானும் பாவம் தானே மேடம். அந்த ஆரஞ்சு சுடிதாரை கொடுத்தா நான் போயிருவேன். ஆரஞ்சு துடிதார் யாரு போயிங்க? அந்த பொண்ணு. அதான் இங்க ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் டேட்டா தெரியுது மேடம். அந்த எனக்கு பொண்ணு வேணும் மேடம், ஆம்பளை வேணாம். நான் பாக்கியராஜுக்கு அந்த பாக்கிய பொண்ணுமா 2 பிள்ளை பெற்றிருக்கியாம்ல. மேடம் அதெல்லாம் முன்னாடி மேடம். உன்னால எப்படிமா பிள்ளை பெக்க முடியும் மேடம்? நான் என்ன சொல்றேன்னா, உங்க டீமை கூப்பிட்டு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சீங்கன்னா நான் பாட்டுக்கு கட்டிட்டு போயிடுவேன். வேணாம் மேடம். கூண்டுல போட்டு பூட்டணுமே. அது உங்க டீம் பாத்துக்கட்டும் மேடம். உங்க டீம் பார்த்து என்னமோ செய்யட்டும் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். என்னை ஆளை விட்டுருங்க மேடம். நான் போயிடுறேன் மேடம். ஃபோன் நம்பர் என்னப்பா? எதுக்கு மேடம்? நோட் பண்ணிக்கோங்க மேடம். பாத்து போடு. என்ன பாக்குறீங்க நீ? உங்க சொல்லு மேடம். சரிப்பா சரிப்பா. அப்புறம் ஏய் நீ என்ன பாக்குற? மேடம் பீடிக்கு தீப்பெட்டி கேட்டேன். பீடி பால் எடுத்துட்டு வந்த. இன்னொரு பீடி வச்சிருக்கேன் மேடம். கடவுளாம் பாருங்க மேடம் உங்களை. நானும் மேடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிட்டோம். நீ உங்க வேலையை பார்த்துட்டு போ. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றா மேடம். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு ஆரஞ்சு சுடிதார் மேடம். ஆரஞ்சு சுடிதார்ல அப்படி வெளிய ஓடு போங்க. பவுன்சர கூப்பிடுவேன் நானு. நீ ஓடுமா? மேடம் நான் போறேன் மேடம். நீ போமா. மேடம் நம்பர் வரட்டா போட்டியா? நல்லா பாத்து கத்திட்டு நல்லா போட்டுருக்காரு. அதையா வந்துருச்சு. மேடம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க மேடம். மேடம் சரி யாருக்கு கத்துறாரு? சீக்கிரம் போ. உங்க பொண்டாட்டி அவங்க வரட்டி விட்டு உனக்கு பொண்ணு தானே வேணும். நம்ம செட்டில் ஒருத்தர் நானும் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுறேன். சரியா? இத்துடன் விடைபெறுவது உங்கள் சிலிக் சுமித்ரா. சொல்வதெல்லாம் போய் பொறுக்கினாய் மேலே வைக்கிறது கை.